السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக பரிபூர்ணமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து 4 வாரங்கள் தஃப்சீர் திருக்குர்ஆனுடைய விரிவுரை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பமாக தஃப்சீர்னா என்ன, குர்ஆனுக்கு விளக்கங்கள், அர்த்தங்கள், ஆயத்து இறங்கிய வரலாற்று விஷயங்கள். இரண்டாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதை ஓதுவதற்குரிய சட்டங்கள், சிறப்புகள் வாரங்களில் பார்த்தோம். 2 வாரங்களாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதனுடைய அர்த்தங்கள், சிறப்புகள் இதெல்லாம் நாம் பார்த்து தொடர்ந்து வருகிறோம். அல்லாஹ் மார்க்கத்தினுடைய விரிவான விளக்கத்தை நமக்கு தருவானாக. இந்த வாரம் சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா என்று சொன்னால் தோற்றுவாய், திறக்குதல் என்பது பொருள். சூரத்துல் ஃபாத்திஹா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா மக்கியா, மக்கால இறங்குச்சு அந்த சூரா. சுமார் பிஸ்மில்லாவோடு சேர்த்து 7 ஆயத்துக்கள் அதில் இருக்கின்றன. அற்புதமான வசனங்கள். முதல் 3 ஆயத்து ரப்பை தொடர்பு படுத்தி பேசக்கூடிய ஆயத்து. அடுத்து 3 ஆயத்துகள் இந்த உலகத்தை குறித்து, மற்றவர்களை குறித்து, அனைத்து செய்திகளை குறித்து பேசக்கூடிய ஆயத்து. நடுவில் இருக்கிற ஒரு ஆயத்து நமக்கும் ரப்பிற்கும் உள்ள தொடர்பான ஆயத்து. சுருங்க கூறின் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த 6666 வசனங்களுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் இந்த ஃபாத்தியால இருக்கு என்பதாக மார்க்க அறிஞர்கள், உலமா பெருமக்கள், தஃப்சீர் விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க. குர்ஆன் 23 வருஷமா இறங்குச்சு. 114 சூரா குர்ஆன்ல இருக்கு. 6666 வசனங்கள் இருக்கு. மக்கால 88 சூரா இறங்குச்சு. மதீனால 28 சூரா இறங்குச்சு. மக்கால இறங்கப்பட்ட சூறாக்கு மக்கியா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்கிற பொழுதே அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா மக்கியா, அப்படிதான் ஓதவே செய்வோம். இந்த சூரா எங்க இறங்குச்சு? மக்கால இறங்குச்சு. சூரத்துல் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லா, சூரத்துல் நஸ்ர் மதனியா, அது மதீனால இறங்குச்சு. இப்படி விளக்கங்களோடு தான் நாம் பிள்ளைகளுக்கே போதிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அதனுடைய விளக்கங்களும் அர்த்தங்களும் பார்த்து அதை சரி செய்து விளங்கி நம்ம தொழுகிற பொழுது அந்த தொழுகை ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாம் பார்க்கிறோம். ஃபதஹ, திறந்தான் என்பதாக பொருள். அல் ஃபாத்திஹா, திறக்குதல். சூரத்துல் ஃபாத்திஹா, அல் ஃபாத்திஹா எல்லாம் ஓதுங்கன்னு அர்த்தம். ஃபாத்திஹானா என்னன்னா ஓதுதல். நிறைய நம்ம அந்த ஃபாத்தியால ஓதுறோம், அல் ஃபாத்தியான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஃபாத்தியா ஓதுன்னு எல்லாரும் ஃபாத்தியா சூரா ஓதுங்கன்னு அர்த்தம். அசத்து மட்டும் ஓதுறது இல்லை. அந்த ஃபாத்தியாவுடைய பிரம்மாண்டம் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் ஹதீஸில். தௌராத்திலும் இன்ஜில் இந்த 2 வேதத்திலும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பும் பரக்கத்தும் இறைவனுடைய தொடர்பும் இந்த சூறால இருக்கு. இறைவனுக்கும் அடியாருக்கும் இது மிகப்பெரிய ஒரு மேம்பாலமாக, ஒரு இணைப்பாக இது இருக்கிறது. குர்ஆனுடைய எல்லா சாராம்சத்தையும்
கருப்பொருளையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் எல்லாம் அது உள்ள தன்னுள்ள வச்சிருக்கு. எனவே திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய இந்த சூறா. ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை இருக்கு. ஃபஜ்ர், லொஹர், அசர், மக்ரிப், இஷா. இந்த 5 வக்துலையுமே நம்ம ஓதுறோம். கிட்டத்தட்ட 17 தடவை சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறது ஃபர்லு எல்லார் மேலேயுமே. எப்படிங்க? 5 வக்து தொழுகையில் நீங்கள் ஒவ்வொரு ரக்காயத்தை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 17 ரக்காயத்து வரும். 17 ரக்காயத்துலேயும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறது ஃபர்லு. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா சலாத்த இல்லா பி ஃபாத்திஹா. ஒருத்தருக்கு தொழுகையே இல்லை, ஃபாத்தியா ஒருத்தர் ஓதலைன்னா அவருக்கு தொழுகையே இல்லைன்றான். புகாரி ஷரீஃபில் பதியப்பட்ட ஹதீஸ் இது. இப்போ ஃபாத்தியா சூரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமாமும் ஓதுவாங்க, பின்னால் இருக்கக்கூடிய முசல்லி தொழக்கூடியவர்களும் ஓதணும். 2 பேருக்கும் ஓதுறது ஃபரலு, கட்டாய கடமை. அவ்வளவு முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார்கள். அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய அதனுடைய பெயர்கள் மட்டும் 12 பேர் இருக்கு. சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு தஃப்சீர் கசீர்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபில் 12 பேர் எழுதுறாங்க சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு மட்டும். 1 சலாத்து, தொழுகை, அஸ்ஸலா தொழுகை. தொழுகையில் அது முன் சுன்னத்தாக இருக்கட்டும், பின் சுன்னத்தாக இருக்கட்டும், ஃபருள் இருக்கட்டும், ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், எந்த தொழுகையாக இருந்தாலுமே சூரத்துல் ஃபாத்தியா கட்டாயம் ஃபருள். அது கண்டிப்பாக ஓதியே ஆகணும். நல்லா கவனிக்கணும். அப்போது லா சலாத்த இல்லா பி ஃபாத்தியா, ஃபாத்தியாவை கொண்டே தவிர தொழுகை என்பது இல்லை என்பதாக பதிவு செய்கிறாங்க. 2வது விஷயம், முதல் விஷயம் அஸ்ஸலா. 2வது விஷயம் மார்க்க அந்த பெருமக்கள் எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், அல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஆயத்து. எத்தனையோ கோடி மக்கள் ஓதுறாங்க, நல்லா கவனிக்கிறோம். சூரத்துல் ஃபாத்தியா எல்லா மக்களும் ஓதியே ஆகணும், எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க சுற்றி சுற்றி தொழுகையில் ஓதிக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்போது அதனுடைய மசானி குரானில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை பதிவு செய்கிறான். இந்த சூரத்துல் ஃபாத்தியா என்பது திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அத்தியாயம் என்பதாக. கரெக்டுங்களா? 3வது விஷயம், சூரத்துல் ஃபாத்தியா என்பது அல் ஃபாத்தியத்துல் கிதாப், கிதாபை திறக்குதல், குரானை திறந்து ஓதுதல் என்பதாக பதிவு செய்கிறார்கள். 4வது உம்முல் கிதாப், குரானுடைய தாய் சூரத்துல் ஃபாத்தியா. ஏன்னா எல்லா சாராம்சமும் இதில் இருக்கு. சூரத்துல் ஃபாத்தியா என்பது குரானுடைய தாய் என்பதாக பதிவு செய்கிறார்கள். உம்முல் கிதாபு உம்முல் குர்ஆன், குரானுடைய தாய் சூரத்துல் ஃபாத்தியா. அடுத்து சூரத்து ஷிஃபா. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, அவர் ஃபாத்தியா சூரா இந்த 7 ஆயத்தும் ஓதி தண்ணியில் ஊதி குடித்தாருன்னா அந்த நோய் உடனே சரியாயிரும் என்பதாக அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. சூரத்து ஷிஃபா சூரத்துல் ஃபாத்தியாவில் இருக்கு. ஒரு பெரும் படை கொண்ட கூட்டம் கொண்டு இருக்கிறது. அதில் அந்த கூட்டத்தினுடைய படை தளபதிக்கு திடீர்னு ஒரு விஷ ஜந்து கடிச்சிருச்சு. எப்படிங்க? விஷ ஜந்து கடிச்சிருச்சு. அவர் உயிர் போகிற தருணத்தில் இருக்கிறாரு. அவருக்கு அவர் கேட்குறாங்க, உங்களில் யாராவது ஓதி படித்தவங்க யார் இருக்கீங்களா, ஓதி விட்டால் சரியாகிற மாதிரி யார் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ அந்த நம்ம ஆளுங்களில் ஈமான் கொண்ட மக்களில் ஒருத்தர் கை தூக்கி, எனக்கு தெரியும் ஓதுவேன் நான், அப்போ நீங்கள் வாங்க எனக்கு ஓதி விடுங்க. அவர் சூரத்துல் ஃபாத்தியாவை 7 தடவை ஓதி ஊதுறாங்க, உடனே சரியாகும். ஓதுறதுக்கு முன்னாடியே கேட்டார், ஓதுனா எங்களுக்கு எதுவும் தருவீங்களா? எப்படிங்க? ஓதுனா சன்மானம் எங்களுக்கு எதுவும் கொடுப்பீங்களா? 30 ஆடு தருகிறேன். எப்படி? இன்னைக்கு ஓதி பார்க்கறதுலாம் கூடுமா, ஓதுறதுக்கு காசு வாங்கணுமா கேட்குறாங்கல்ல. அன்றைக்கே இருக்குது, வரலாறுகளில், கிதாபுகளில், ஹதீஸுகளில் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஓதி விடுவாங்க, சரியாக போயிடும். இப்போ அந்த 30 ஆடு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஏன்னா அங்கேயே சில பேர் கருத்து வேறுபாடு, என்ன இவர் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுறாரு, காசு வாங்குறாரு, அங்கேயே பல பிரச்சனை. எனவே அவர் அந்த காசை வாங்கின சஹாபி, அந்த ஆட்டை வாங்கின சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்குறாங்க, யாரை சொன்னாங்க, பெரும் படை கொண்ட ஒரு தளபதிக்கு விஷம் ஜந்து கடிச்சிருச்சு, அவங்க யாரோ அவங்களை ஓத தெரியுமா கேட்டாங்க. அந்த சஹாபி பேர் நல்ல பேர் ஞாபகம் இல்லை,
அவர் போய் ஓதி விட்டாரு, சரியாயிருச்சு. அதுக்கு 30 ஆடு கொடுத்தாங்க. யாரும் சொன்னால் அதை அவர் வச்சுக்கலாமா கேட்டாங்க. அந்த ஃபாத்தியா சூரா கற்றுக் கொடுத்ததே உனக்கு நான் தான், அதில் எனக்கும் பங்கு வேணும்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிங்க? ஓதி பார்க்கிறதும் மார்க்கத்தில் கூடும், அதற்கு சன்மானம் வாங்குவதும் கூடும் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் இங்கே. எனவே மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்தாலும், விஷ ஜந்துகளை கடித்தாலும் சூரத்துல் ஃபாத்தியா, ஒரு தேனி கொட்டுதா, ஒரு விஷம் கிடைக்குதா, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனா அது சரியா போகும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய கூற்றாக இருக்கிறது. அடுத்து ருக்கையா, மந்திர சொல் சூரத்துல் ஃபாத்தியா என்பதாக பதிவு செய்கிறார்கள். எதுனாலும் நடக்கும், எந்த தேவையினாலும் நிறைவேறும். சூரத்துல் ஃபாத்தியா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பித்து கைரில் மகுலூபி வலந்தாலின் வரைக்கும் ஓதி ஆமீன் சொன்னோம்னா எந்த தேவையும் நிறைவேறும். அது எல்லா விஷயத்துக்கும் ஓதப்பட வேண்டியது என்பதை பதிவு செய்வார்கள். அடுத்து சூரா, அந்த 12 பேர் லைனாக அவங்க சொல்லிட்டு வரேன். காஃபியா, போதுமானது என்பதாக எழுதுகிறார்கள். வாஃபியா, பரிபூர்ணமானது. ஒருத்தர் தொழுகையில் பாதி ஓதிட்டு விட்டார்னா தொழுகக்கூடாது, முழுமையாக ஓதணும். முழுமையாக ஓத வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார். முழுமையாக தான் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். பர்லு தொழுகையில், சுன்னத் தொழுகையில், நஃபீல் தொழுகையில், என்னென்ன தொழுகைலாம் இருக்கோ பிஸ்மில்லா ஓதி சூரத்துல் ஃபாத்தியா ஓதும். ஃபக்ருத்தீன் ராசி என்கிற மிகப்பெரிய ஒரு ஷாஃபி மதஹபை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு இமாம் இருந்தாங்க. அவங்க எழுதுனது தான் அந்த தஃப்சீர் கசீர். 12 பாகம். அது எத்தனை பாகங்க? 12 பாகம், கிட்டத்தட்ட 350 பக்கங்கள். ஒரு பாகம் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு மட்டும் எழுதியிருக்கிறாங்க. ஃபக்ருத்தீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இமாம். அந்த காலத்தில் இமாம்களுடைய வரலாறு நமக்கு கொஞ்சம் தெரியும். ஃபக்ருத்தீன் ராசி அவங்க அல்லாஹ் இருக்கிறான் என்று 1000 ஆதாரங்களை கொடுத்தவங்க. அவங்க வாழ்ந்த காலங்கள் எல்லாம் வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, போர்க்களங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்பேற்பட்ட ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தில் வாழ்ந்தவங்க ஃபக்ருத்தீன் ராசி. அந்த இடத்துலையும் தெளிவான பதில்கள். அந்த தஃப்சீர் கசீர் நம்ம சொல்கிறோமே, அதில் சொல் நயம், இலக்கண நயம், மற்றவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில், பிரம்மாண்டங்கள் எல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய உலமாக்கள் அந்த தஃப்சீரை எடுத்து படித்தாங்கன்னா ரொம்ப நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான கிதாப் அந்த தஃப்சீர் கசீர், ஃபக்ருத்தீன் ராசி அவங்க எழுதினது. கிட்டத்தட்ட நம்ம சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு மட்டும் விளக்கம் சொன்னோம்னா 7 வருஷம் ஆகும். எத்தனை வருஷங்க? 7 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அவரும் ஒரு காலகட்டத்தில் ஃபக்ருத்தீன் ராசி அவங்க ஒரு பயணத்துக்கு போகிற பொழுது அவங்க கொஞ்சம் ஆர்ட் பேஷண்ட் எழுதுகிறாங்க கிதாபில். தஃப்சீர் தபரி என்கிற கிதாபில் இந்த பதிவு வருது. ஆர்ட் பேஷண்ட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் நெஞ்சு வலி உக்காந்துட்டாங்க. உட்காந்தோன்னே நம்மளாம் இந்த காலத்தில் நாடி துடிப்பு பார்ப்போம், இல்லைன்னா ஒரு மவுத்துன்னு முடிவு பண்ணிடுமா இல்லையா? கொஞ்சம் அப்படியே அசதியாக உட்காந்துட்டாரு. ஆனால் ரூஹ் இருக்குது. அதை தெரிஞ்சு மக்கள் விளங்காத மக்கள் படம் தூக்கிட்டு போய் அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் வஃபாத் ஆகிட்டாருன்னு சொல்லி அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பின்னாடி பொதுவாக கபர் ரொம்ப இருட்டாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. கபரில் அடக்கம் பண்ணோன்னு அவருக்கு முனிப்பு வருது. ஏன்னா அவர் ஹயாத்தோடு தான் இருந்தார், சரியாக கவனிக்கலை. அப்போது அந்த காலத்தில் கஃபன் துணியை உருவி திருடி விற்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு வறுமையான காலகட்டம் அது. பொதுவாக திருடனுக்கு அரபியில் லிஸ்ஸு ஷாரிக் என்பதாக அந்த அரபி வார்த்தையை பயன்படுத்துவான். திருடக்கூடியவன் இவன். கஃபன் துணியை திருடி விற்கிறவன். கரெக்டாக ஃபக்ருத்தீன் ராசி இப்படி துவா செய்கிறான் கபரில், யா அல்லாஹ் என்னை மட்டும் ஒளிமயமான உலகத்துக்கு கொண்டு கொடுத்துட்டானா உன் தீனை உலகம் முழுக்க கொண்டு போய் நான் சேர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லி கபூர்லேருந்து துவா செய்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த கஃபன் துணி திருடக்கூடிய திருடம் வந்தான். கபரை தோன்றான். தோண்டி கிட்டத்தட்ட கஃபன் துணி தெரிகிற பொழுது அந்த கஃபன் துணியை பிடிச்சி உருவுறாரு. ஃபக்ருத்தீன் ராசி எந்திச்சு உட்காந்துட்டார். கபார்னு அவர் பயந்து, யாருங்க கஃபன் துணியை திருட வந்த திருடன் திடீர்னு கபரில் ஒருத்தர் எழுந்து உட்காந்தா எப்படி இருக்கும்? நம்ம ஹார்ட்டே நின்றோம். அவர் எழுந்து உட்காந்த உடனே பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. அதுக்கப்புறம் கபர்ஸ்தான் பக்கமே அவர் வரவே இல்லை, திருட்டு துறையிலே விட்டுட்டார். அப்போ எழுந்து வந்தாங்க. வந்த உடனே ஒரு பள்ளியில் போய் 2 ரக்காயத்து ஒழு செஞ்சு தொழுது அவங்க ஆரம்பித்தது தான்
தஃப்சீர் கசீர் என்கிற அந்த கிதாபு 350 பக்கம், ஒரு பாட்டு, 12 பாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த உலகத்துக்கு 150 கிதாபு எழுதி கொடுத்தவங்க. 1000 கிதாபு பாட்டு 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 பாட்டா எழுதியிருக்கிறாங்க. 12 பாட்டு, 30 பாட்டு, இப்படி நிறைய விளக்கங்களை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க முதல்ல ஆரம்பித்தது சூரத்துல் ஃபாத்தியா. அது ஒரு பாட்டு 350 பக்கம் எழுதி இந்த உலகத்துக்கு சமர்ப்பிச்சாங்க. இந்த மாதிரி பல வரலாறுகள் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு மட்டும் இருக்கு. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 7 வருஷம். ஒரு ஃபாத்தியா சூறாவுக்கு மட்டும் 7 வருஷம் விளக்கம் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு அதனுடைய சிறப்புகள், மகத்துவங்கள் எல்லாம் அதில் இருக்குது. அது நம்ம ஓதி துவா செய்யலாம், ஓதி பார்க்கலாம். தொழுகையில் கம்பல்சரி அதை ஓதியே ஆகணும் எல்லா தொழுகைகளிலும் என்பதாக இமாம்கள் நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. எனவே இந்த ஃபாத்தியா சூறாவுடைய தொடக்கத்தை மட்டும் நாம் சொல்லுகிறோம். அடுத்த வாரங்களிலிருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இந்த 3 ஆயத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக பயங்கரமான அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம அதை ஓதுகிற பொழுது, அர்த்தங்கள் விளக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம தொழுகிற பொழுது ரொம்ப லகித்த இன்பம் அதில் கிடைக்கும். அது தெரியணும், விளக்கங்கள் புரியணும். ஏன்னா ஒட்டுமொத்த குர்ஆனுடைய சாராம்சம் ஃபாத்தியா சூறாவில் இருக்குது. குர்ஆனுடைய எல்லா பரக்கத்தும் அல்லாஹ் அதில் வச்சிருக்கிறான். நம்ம சாதாரணமாக இந்த ஃபாத்தியா சூறா நினச்சிட வேண்டாம். எல்லா விஷயங்களும் அந்த ஃபாத்தியா சூறாவில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துது. மனிதனுடைய இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இது அல்லாஹ்வுக்கும் அந்த அடியாருக்கும் இணைப்பை ஏற்படுத்துகிறது. முதல் 3 ஆயத்து ரப்பு சம்பந்தப்பட்டது, அடுத்த 3 ஆயத்து இந்த உலகத்தினுடைய எல்லா காரியம் சம்பந்தப்பட்டது என்பதாக நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் மென்மேலும் விளக்கங்களை, அதனுடைய புரிதலை நமக்கு தருவானாக. நம்முடைய அர்த்தங்களை தெரிந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாஹிர்.